விதையை கொடுப்பது அப்படின்னு ஒரு காலத்துல வந்து பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்க, இங்க களத்து மேட்டுல வந்து விதை காய போட்டிருக்கேன் அப்படின்னு உறக்க சொல்லுவாங்க. அது காரணம் என்னது, நம்ம வீட்டு ரத்த உறவுல அக்கா மகளோ யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. விதையுமே அப்படி இருக்கக்கூடாது, கலப்பாயிடும்ன்றதுக்காக இன்னொரு குடும்ப உறவுல விதையை கொடுப்பது. நீங்க சீர்வரிசையில கூட இன்னைக்கு தான் கட்டிலு மெத்த பிரிட்ஜ் இப்படிலாம் வந்திருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னால சீர்வரிசையில் என்னது, 3 விஷயம் தான். என்னது, பூசணிக்காய், ஒரு முருங்கை, ஒரு பசுமாடு. இதுதான் சீர்வரிசை. அதுதான் பூசணிக்காய்ன்றது. பூசணிக்காய் கொடுப்பாங்க சீர்வரிசை. இந்த பூசணிக்காயோட பெண்கள் சம்பந்தமான விஷயங்களுக்கு ரொம்ப நல்லது. முருங்கை ஆணுக்கு, குழந்தைக்கு பால், அந்த மாட்டுல இருந்து வரக்கூடிய விஷயம். இதுதான் 3 தான் சீதனம். உருப்படியான சீதனம்ன்றது இதுதான். இன்னைக்கு மறந்துட்டு எங்க போயிட்டோம். அப்ப இந்த மரபு சார்ந்த விஷயங்களை, நம்ம அறிவு சார்ந்த சொத்துரிமைகளை, இந்த பாதுகாப்பு நடவடிக்கையில இந்த கருத்தரங்கம்ன்றது நம்ம இணைச்சிக்கிட்டு நம்ம தொடர்ந்து பயணம் பண்ண வேண்டியது. அந்த பயணம் பண்ணாதான் ஒரு வெற்றியினுடைய இலக்கை நம்ம அடைய முடியும். ஏதோ நம்ம வந்தோம், நம்ம இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டோம், நம்ம எப்படா வீட்டுக்கு போறது அப்படின்றத தாண்டி இது இந்த அர்ப்பணிப்பு நம்ம இருந்து கவனித்து இது என்ன சொல்றாங்கன்றத அர்ப்பணிப்பு உள்ளவங்களா ஏதோ 2 பேர் ஒரு அமைப்புன்றதை தாண்டி இது ஒவ்வொருத்தருக்கான கடமையா பொறுப்பா நம்ம வந்து அதை எடுத்துக்கிட்டு நமக்கு அவங்களுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறதுன்றத நாங்கள் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டோம். இன்னொரு 3 மாதம் எங்கள் வீட்டில் எல்லாம் சொல்லாம ரேஷன் கார்டுல இருந்து பேர் எடுத்தாலும் பரவாயில்ல, இந்த வேலையை செஞ்சே முடிச்சு ஆகணும்னு முடிவு எடுத்துட்டோம். அதற்கு நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் பொறுப்புள்ளவர்களா மாறணும்னு நாங்கள் கேட்கிறோம். இதை தாண்டி